வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். 6வது அறிவு போதிய வளர்ச்சி பெற்றால்தான் மனிதனுக்கு பிறரை மதித்து ஒத்தும் உதவியும் வாடும் பண்பு அமையும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை ஆராய துவங்கினேன், அந்நிலையிலும் புலன்களை இயற்றினேன். அறிவு அகண்டாகாரத்தை நிலைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவர் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பாடல்ல 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம் சிந்தனையில் உயர்ந்தால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று உணர்ந்து கொண்டு முந்த குண்டலனை புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொன்னநினைவு செயல்மூன்றை ஒழுங்கு செய்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமிஜி வாழ்க்கை தத்துவத்துல அறிவின் உயர்வு படிகள் 3 என்று சொல்லுவாங்க. நம்பிக்கை, விளக்கம், உடைமை. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதாத்திரிய விளக்கங்கள் நம்மை முழுமைப்படுத்தி அறிவை தெய்வம் என்ற அந்த உணர்வை நமக்கு கொடுத்து மனித பிறப்பினுடைய நோக்கத்தை முழுமைப்படுத்துவது இந்த வேதாத்திரியம். சாமி நமக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல மனதுக்கான தியான பயிற்சி, உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி எல்லாம் கொடுத்த உடனே அகத்தாய்வுல சிறப்பு தவம் என்ற தவங்களை கொடுக்குறாங்க. அதுல முதல்ல கொடுக்கறது சிறப்பு தவம், பஞ்சேந்திரிய தவம். நம்முடைய பஞ்சேந்திரியத்துல உள்ள அந்த பதிவுகளை எல்லாம் நீக்கி கொண்டாதான் நாம இறைநிலை இணைப்போடு அந்த பூரணத்தை உணர்ந்து அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த தெய்வீக நிலையிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு அமையும். அதனாலதான் முதல் அகத்தாய்வுல பஞ்சேந்திரிய தவமும் பஞ்சபூத நவகிரக தவமும் சிறப்பு தவமாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சாமி சொல்லுவாங்க, பஞ்சபூதம், பஞ்சதன் மாத்திரை, வான்காந்தம், ஜீவகாந்தம். புலன்கள் அறிவு, உணர்வு, அனுபவம் என்று சொல்லுவாங்க. ஜீவகாந்த செலவை குறைத்தல், இன்பம், துன்பம், புலன் மயக்கம், விழிப்பு நிலை, அளவுமுறை, மெய்யுணர்வு என்று இந்த 16 விளக்கங்களை அந்த பஞ்சேந்திரிய தவத்துக்காக நமக்கு விளக்குவாங்க. நம் உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. பஞ்சதன் மாத்திரை அந்த 5 பூத திணிவு தான் வெளியில பஞ்சபூதங்கள் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை மனமாக இருக்கு. அதே நம்முடைய உடல்ல உள்ள பஞ்சபூதங்கள் தான் 5 மாத்திரையாகவும் இருக்கு. வான்காந்தம், ஜீவகாந்தம். நம் உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம் ரெண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுதான் நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம், வாசனையை நுகர்றோம், ருசிக்கிறோம், ஸ்பரிச உணர்வு எல்லாமே. அப்போ உணர்வு, புலன்கள், அறிவு, அனுபவம். ஒவ்வொரு உணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் புலன்கள் மூலமாக நம்முடைய அறிவு தான் அனுபவமாக செயல்பட்டு கொண்டே இருக்கு. பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கும். ஜீவகாந்த செலவை குறைத்தல், இன்பம், துன்பம். ஜீவகாந்தம் அளவோடு செலவான அந்த நிலையில நமக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். சிவகாந்த செலவை குறைத்தல், இன்பம், துன்பம். ஜீவகாந்தா அளவோடு செலவான இன்பம், அளவு முறை மீறி மாறி செயல்படும் போது அது துன்பம். புலன் மயக்கம். இந்த உடலையே நான் என்ற அளவுல ஞான கர்ம இந்திரியங்கள்லேயே நாம புகுந்து அழிந்து இந்த மனித மனத்தை அந்த சிற்றின்பத்துல புண்ணாய் வருத்தி கொண்டிருக்காக விழிப்பு நிலையோடு அளவுமுறை காத்து மெய்யுணர்வு நிலையில வாழணுங்கிறது சாமிஜி
நமக்கு அந்த பூரணத்தை உணர்த்துறாங்க. இந்த 6வது அறிவு என்பது நாம தியான வாழ்க்கையாக மௌனமாக தற்சோதனையோடு வாழும்போது, இந்த தியான வாழ்க்கை வாழணும், எப்பவுமே மௌனமாக இருக்கணும், தற்சோதனை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ நம்மிடம் உள்ள எல்லா களங்கங்களும் நீங்கும் போது அறிவே தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த நிலை நம்ம பூரணத்தை உணர்ந்து கொள்ளலாம். எல்லா அகக்காட்சியாக நம்ம புரிந்து கொண்டு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இந்த சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.